யான உணவு பழக்கத்தையோ அல்லது உடற்பயிற்சியையோ நம்ம மேற்கொள்ளும்போது, நமது உடல்ல மன மகிழ்ச்சிக்கு தேவையான 4 முக்கியமான ஹார்மோன்கள் செக்ரீட் ஆகுதுங்க. உதாரணத்துக்கு, இப்போ உங்க தோழி ஒரு நடைப்பயிற்சியோ, உடற்பயிற்சியோ மேற்கொண்டு, இல்ல ஒரு யோகா கிளாஸ்க்கே போயி, சரியான உடற்பயிற்சியாலயும், உணவு திட்டத்தாலயும் எடை குறைஞ்சிருக்காங்க. இன்னும் ஆரோக்கியமா மாறிட்டாங்க. அத நீங்க பார்க்குறீங்க. அத நீங்களும் செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் நீங்க அத செய்ய ஆரம்பிக்கவே இல்ல. ஆனா, ஆசை மட்டும் பட்டுருக்கீங்க. நம்ம செஞ்சா எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க. இப்போ சுரக்க ஆரம்பிக்கிறது டோபமைன்ங்க. இது எக்ஸைட்மென்ட். அந்த ஆசையின் காரணமாக சுரக்கின்ற ஹார்மோன். நீங்க அதே வகுப்புக்கு போகுறீங்க. முதல் 1 வாரங்கள் கஷ்டமா தான் இருக்கு. ஆனாலும் கஷ்டப்பட்டு அத நீங்க செய்ய ஆரம்பிக்கிறீங்க. தொடர்ந்து செஞ்சிரலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வருது. இப்போ உங்களுக்கு என்டார்ஃபின் சுரக்க ஆரம்பிக்கும். இது ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஹார்மோன். இதே நீங்க தொடர்ந்து 3லிருந்து 4 வாரங்கள் விடாமுயற்சியோட அந்த வகுப்புக்கு போறீங்க. இப்ப உங்க உடல்ல மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்குது. உங்களுக்கும் தெரியுது, பார்க்குறவங்களும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. "புதுசா என்ன பண்ற? நீ இன்னும் பொலிவாயிட்டியே!" அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப சுரக்க ஆரம்பிக்கிறது செரட்டோனின். இது எசென்ஷியல் ஹாப்பி ஹார்மோன் சொல்வாங்க. அது மட்டும் இல்ல, இது மன நிம்மதி தரக்கூடிய ஆன்டி டிப்ரசன்ட் எஃபெக்ட் தரக்கூடிய ஒரு ஹார்மோன். ஆனா இதையே நீங்க தொடர்ந்து 3 மாதங்கள், 6 மாதங்கள் தொடர்ந்து செய்யும்போது தான் ஆக்ஸிடாக்சின் சுரக்க ஆரம்பிக்குது. இது ஒரு ஆத்ம திருப்திக்கான ஹார்மோன். ஏன்னா, உங்க உடலுக்கும், மனதுக்கும் பிடித்த வேலைய நீங்க தொடர்ந்து விடாமுயற்சியோட செய்றீங்க அப்படின்னா, அங்க நீங்க உங்கள நேசிக்க ஆரம்பிச்சுட்டீங்கன்னு அர்த்தம். செல்ஃப் லவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ ஆக்ஸிடாக்சின் அதோட ரோல் எடுக்குது. இந்த ஆக்ஸிடாக்சின் செக்ரீட் ஆரம்பிச்ச பின்னாடி, செல்ஃப் லவ் ஸ்டார்ட் ஆன பின்னாடி, ஒரு நாள் கூட உங்களால அந்த பயிற்சிய செய்யாம இருக்க முடியாது. உடலும், மனமும் அதுக்காக கெஞ்ச ஆரம்பிச்சுரும். வெளியில இருந்து எந்த ஒரு ட்ரக்ஸும் குடுக்க முடியாத ஒரு மன நிம்மதியும், பேரன்பு, உடல் குறித்த பேரன்புக்குள்ளேயும் நீங்க பயணப்பட துவங்குவீங்க. இந்த 4 ஹார்மோன்களையும் பற்றி சிந்திச்சு பாருங்க. ஹார்மோனியஸா, ஹாப்பியா உங்க வாழ்க்கை மாற வாழ்த்துக்கள்.